இந்த பொண்ணு ஒரு நாள் தூங்கிட்டு இருப்பா. எந்திரிச்சு பார்த்தா இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும். என்ன பவர் அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ பொய்க்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ இந்த பொண்ணோட அக்கௌண்ட்க்கு காசு கிரெடிட் ஆகும். இதனால இந்த பொண்ணுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. யாரெல்லாம் உண்மையா இருக்காங்க பொய்யா இருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட முடியுது. இன்னொன்று வந்து அவங்க சொல்ல சொல்ல வந்துட்டு இந்த பொண்ணோட அக்கௌண்ட்க்கும் காசு கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த பொண்ணோட மேனேஜர் நேற்று தான் ஹேர் கட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப மோசமாக பண்ணிவிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அதை மற்றவங்க கிட்ட காமிச்சிக்காத மாதிரி என்னோட ஹேர் கட் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு கேட்டுட்டே வருவார். அவர் பொய் சொல்றாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணோட அக்கௌண்ட்க்கு காசு வந்துருச்சு. அடுத்ததான் இப்போ இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் உட்காந்துருப்பா. முகத்தை பார்க்கும் போதே கஷ்டத்தில் இருக்கான்னு தான் தெரியுது. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பா. மறுபடியும் இவளோட அக்கௌண்ட்க்கு தான் காசு கிரெடிட் ஆகியிருக்கும். இப்போ இந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. இது ஃப்ரெஷ்ஷான மீட்டில் செஞ்சதானா அப்படின்ட்டு கேட்குறப்போ ஆமா ஃப்ரெஷ்ஷான மீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து காசு கிரெடிட் ஆகும். இதுல இருந்தே இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க சரியான மீட் யூஸ் பண்றது இல்லை அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த கடைக்கு அதோட வரவும் மாட்டா. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் வந்து வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட நடந்து போயிட்டு இருப்பான். என்னை விட்டுட்டு இவ கூட போயிட்டியா, இவ யார் அப்படின்னு கேட்கிறப்போ இவ என்னோட ஃப்ரெண்டு தான், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றப்போ மறுபடியும் இந்த பொண்ணோட அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது. அதுல இருந்தே இவன் பொய் தான் சொல்றான், இவனுக்கு நம்ம மேல பாசமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு வந்து விட்டு போயிருவா. ஒரு நாள் இப்போ இந்த பொண்ணு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சு, நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணோட அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகிறதுனால இப்போ உங்களுக்கு ஏதோ ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு செக்அப்லாம் பண்ணிருப்பா. டெஸ்ட் பண்ணி பார்த்தா இப்போ இந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்த வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணு சொல்லாமலே தான் மறைச்சிருவா. இருக்கிற காலம் வரைக்கும் இதெல்லாம் தெரியாம அவங்க சந்தோஷமாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த பொண்ணு வந்து முடிவு எடுத்து வச்சிருப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்க இந்த பவர்னால நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருந்தாலும் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்னன்னா இப்போ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாவே இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு பொய் சொல்ற மாதிரி ஆகும். ஆனா நீங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்களா, அப்ப நீங்க இனிமேல் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறதுனால இப்போ இந்த பொண்ணு சுத்தி வந்து நிறைய பேர் இந்த பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஆனா பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா இப்போ இந்த பொண்ணு கூட யாருமே இல்லை. இவளை ஏமாத்தணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க பொய் பேசுறாங்களா, அந்த மாதிரி பொய் எடுத்துக்காம சின்ன சின்ன பொய் சொல்றவங்களை கூட இந்த பொண்ணு வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இப்போ யாருமே இல்லாம இந்த பவர் கிடைச்சும் வந்து தனியா நின்னுட்டு இருக்கா.